வெல்கம் டு கொஸ்டின் ஆஃப் தி டே. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஈவன் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஸோ 9th 10th படிக்கிற கான்செப்ட் கூட நீங்க 11th 12thல படிப்பீங்க. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து ஒரு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 மாதிரி தான், ஒரு கண்டினியூஷனா போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ கொஸ்டின் என்னது? எக்ஸ்பிளைன் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ஆஸ் அ செப்பரேஷன் மெத்தட் ஆஃப் ஓர். இதான் நம்மளோட கொஸ்டின். ஓகே, சோ இந்த டெக்னிக் போறதுக்கு முன்னாடி இது எங்க அப்ளிகபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லைட்டர் ஓஸ். அது என்ன லைட்டர் ஓஸ்? which means less density. எந்தெந்த ஓருக்கெல்லாம் less density இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். சோ செகண்ட் ப்ராசஸ் என்ன சொல்லலாம்? எந்த ஓரெல்லாம் ஆயில்ல வெட் ஆகுதோ கண்டிப்பா இங்க அப்ளை பண்ண முடியும். ஓகே, சோ தேர்ட் ப்ராசஸ். சோ ஸ்பெசிபிக்கா நம்ம எந்த ஓருக்கு படிக்கிறோம்? சல்ஃபைடு ஓருக்கு படிக்கிறோம். சோ இது எல்லாமே கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க் இருக்கு. ஓகே, சோ ஐ எம் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். எஸ், இப்போ டெக்னிக் பிரின்சிபல் நம்ம பார்த்தலாம். சோ த ப்ராசஸ் இஸ் டிபெண்ட் ஆன் த ப்ரிஃபரன்ஷியல் வெட்டபிலிட்டி. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஆயில் கூட என்ன ஆகணும்? அது நல்லா வெட் ஆகணும். வெட்னா என்ன? லைக் ஈரப்பதம் சொல்லுவோம். ஆனா இங்க ஆயில் கூட அது வந்து நல்லா லைக் வாட் டு சே சோக் ஆகணும். ஓகே, சோக் ஆகுறதா நம்ம வெட்டபிலிட்டின்னு சொல்றோம். சோ நம்ம எடுத்திருக்கிற ஓர் வந்து ஆயில் கூட நல்லா சோக் ஆயிருக்கணும். ஓகே, சோ ஜென்ரலா என்ன ஆயில் எடுத்துக்கிறாங்க? தே ஹாவ் டேக்கன் பைன் ஆயில். அண்ட் இப்ப நம்ம ஓரை பத்தி பேசியாச்சு. அண்ட் அங்க முக்கியமான இருக்கிறவங்க யாரு? இந்த கேங். Who is the gang? They are impurities. அந்த impurities என்ன பண்ணும்? வாட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆயிடும். சோ நம்ம எடுத்திருக்கிற ஓர் வந்து ஆயில் கூட அண்ட் impurities வந்து வாட்டர் கூட. ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகுமா? இல்ல. சோ ஆயில் மேல இருக்கும், கீழே வாட்டர் இருக்கும். சோ மேல இருக்கிற ஆயில்ல நம்மளுக்கு தேவையான ஓரும், கீழே இருக்கிற வாட்டர்ல நம்மளுக்கு impurities இருக்கும். சாரி. So lighter ores such as sulfide. Okay, என்ன ஓருக்கு யூஸ் பண்றோம்? சல்ஃபைடு ஓருக்கு யூஸ் பண்றோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜிங்க் பிளெண்டே, which is zinc sulfide. ஓகே, ஜிங்க் பிளெண்டேங்கிறது வந்து கெமிக்கல் நேம் அண்ட் அதான் ஓர். ஓகே, ஜிங்க் சல்ஃபைடு இஸ் a proper chemical name. ஜிங்க் பிளெண்டேங்கிறது ஓர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், சோ அழகா பிக்சர்ல காமிச்சிட்டாங்க நம்மளுக்கு. சோ என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. சோ we are taking oil and then water. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம கிட்ட இருக்கிற ஓரை வந்து நல்லா கிரஷ் பண்ணி உள்ள கொடுத்தாச்சு. அப்ப நல்லா கிரஷ் பண்ணி உள்ள கொடுக்கும் போதுதான் அது ஆயில்ல என்ன ஆகும்? நல்லா சோக் ஆகும். அப்படி சோக் ஆகும் போது அது 2 லேயரா செப்பரேட் ஆயிடும். சோ தட் இங்க கம்ப்ரஸ்ட் ஏர் கொடுத்து ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, சோ அங்க ஸ்பின் ஆயிட்டே இருக்கும். அங்க ஸ்பின் ஆகுறது எதுக்குன்னா, நம்ம அந்த பவுடரி ஓர் கொடுத்துருக்கோமா ஃபர்ஸ்ட் இனிஷியலா, அந்த பவுடரி ஓர்ல என்னென்ன இருக்கும்? நம்மளுக்கு இம்பியூரிட்டிஸும் இருக்கும், பிளஸ் வேற என்ன இருக்கும்? நம்மளுக்கு தேவையான மினரலும் இருக்கும். கரெக்டா? சோ இம்பியூரிட்டிஸ் எல்லாம் அது ஸ்பின் வீல் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் போது அது எல்லாமே கீழே செட்டில் டவுன் ஆயிரும். அண்ட் நம்மளுக்கு தேவையான பியூர் ஓர் மட்டும் மேல போய் ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா அது ஆயில் கூட தானே இருக்கும், ஆயில் கூட தான் வெட் ஆயிடுச்சு இல்ல. சோ அப்படி கண்டினியூஸா நம்ம வந்து கம்ப்ரஸ்ட் ஏர் உள்ள பாஸ் பண்ணி ஸ்பின் பண்ணிட்டு இருக்கும் போது சோ இங்க நல்லா ஃப்ரோத் டெவலப் ஆயிடும். வாட் இஸ் ஃப்ரோத்? நொரையா நல்லா நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடும். அதுலதான் நம்மளுக்கு தேவையான ஓர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த கம்ப்ரஸ்ட் ஏரோட வேலை என்ன மேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் தான் ப்ராசஸ குயிக்கும் பண்ணுது. அதே டைம்ல மேக்சிமம் ஓரை வந்து நம்மளுக்கு ஃப்ரோத்துக்கு அனுப்புது. ஓகே, சோ இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் இல்ல அப்படின்னா மேக்சிமம் நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆயிடும். ஈவன் இங்க கூட உங்களுக்கு வந்து ஓர் டெபாசிட் ஆயிடும். ஓகே, சோ கம்ப்ரஸ்ட் ஏரோட ரோல் என்னது? The compressed air is helping for the maximum ore to move into the froth. Okay, so frothக்கு மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, சூப்பர். சோ இப்போ என்ன மெத்தட் சொல்றாங்கன்னு பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னதேதான். சோ கிரஷ்ட் ஓர் எடுத்தாச்சு. அதை எடுத்து நம்ம என்ன பண்றோம்? லார்ஜ் டேங்க் கூட கொடுத்தாச்சு. அதுல பைன் ஆயில் இருக்கு அண்ட் தென் வாட்டர் இருக்கு. சோ அஜிடேட்டட், இட் இஸ் அஜிடேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு அங்க நம்ம ஓர் வந்து நல்லா மிக்ஸ் பண்றோம். அஜிடேட் இன் த சென்ஸ் நல்லா மிக்சிங், ஒரு ஸ்ட்ராங் மிக்சிங் தான் அஜிடேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ வித் த கரண்ட் ஆஃப் கம்ப்ரஸ்ட் ஏர். சோ கம்ப்ரஸ்ட் ஏர் கொடுக்கறனால நம்மளுக்கு மேக்சிமம் ஓரை கலெக்ட் பண்ணலாம். ஓகே, சோ இவ்வளவுதான். அப்ப ஓர் எங்க வந்துருது நம்மளுக்கு? இட் இஸ் கம்மிங் ஆஸ் அ ஃப்ரோத். சோ கேங் என்ன ஆயிடுது? சோ கீழே போய் செட்டில் டவுன் ஆயிடுது. சோ த ஓர் இஸ் லைட்டர்
ஓர் லைட்டரா இருக்கறனாலதான் ஃப்ரோத்துக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெரி சிம்பிள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஸோ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின், ஈஸி கொஸ்டின் தான் எனக்கு தெரியும். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் கொடுக்கணும். Okay, I'll be waiting. So if you like this question of the day, don't forget to give like and subscribe our channel. So we will meet in the next live. Bye bye.